விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் நந்தினி. அந்த சீரியலில் இவர் நடித்த மைனா கேரக்டர் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனதால் அவரை ரசிகர்கள் செல்லமாக மைனா நந்தினி என அழைக்க தொடங்கினர். சீரியலை போல் சினிமாவிலும் கலக்கிய நந்தினி இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கிய வம்சம் படத்தில் காமெடி வேடத்தில் நடித்திருந்தார். அதன் பின்னர் பாண்டிராஜன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களிலும் இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார். இது தவிர விஜய் டிவியில் புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோவாக விளங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றார் நந்தினி. அதன் 6வது சீசனில் கலந்து கொண்ட இவர் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் சின்ன திரைப்பக்கம் தலை காட்டாமலே இருந்து வந்தார். இதற்கு காரணம் யூடியூபில் இவர் தொடங்கிய மைனா பிங்ஸ் என்கிற சேனலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதில் தற்போது இவருக்கு 16 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர். மேலும் லவ் ஆக்ஷன் டிராமா என்கிற மற்றொரு யூடியூப் சேனலை தொடங்கி அதில் குறும்படங்களை வெளியிட்டு வந்தார் நந்தினி. அவர் அந்த யூடியூப் சேனலில் ரிலீஸ் செய்த குறும்படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து வெப்தொடர் ஒன்றை வெளியிட்ட திட்டமிட்டு அதற்கு புள்ளத்தாச்சி என பெயரிட்டு அதில் கர்ப்பிணி பெண்ணாக மைனா நடித்து அந்த வெப்தொடரை வாரம் ஒரு எபிசோடு வெளியிட்டு வந்தனர். அந்த வெப்தொடருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில அதை பாதியில நிறுத்தியதாக மைனா நந்தினி அறிவித்துள்ளது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏனெனில் அந்த வெப்தொடரின் அடுத்த கட்ட படப்பிடிப்பை அண்மையில் இலங்கை சென்றிருந்த போது படமாக்கி இருக்கின்றனர். அதில் பல லொகேஷன் சென்று அங்கு படமாக்கி அதை ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மொத்தமாக 800 GB அளவு ஃபுட்டேஜை இலங்கையில் படமாக்கி இருக்கிறார்கள். அது இந்தியா கொண்டு வந்தபோது அந்த ஹார்ட் டிஸ்கை தவறுதலாக கீழே விழுந்திருக்கிறது. அதன் பின்னர் அந்த சிஸ்டத்தில் போட்டு பார்த்தபொழுது அது வேலை செய்யவில்லையாம். தொழில்நுட்ப ரீதியாக ஏதேதோ முயற்சி செய்து பார்த்தும் அதில் உள்ள காட்சிகளை மீட்க முடியவில்லை. இதனால் தங்கள் உழைப்பு மற்றும் பணம் வீணாகிவிட்டதாக மைனா மற்றும் அவரது கணவர் யோகீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மொத்தம் 11 நாட்கள் நடத்திய படப்பிடிப்புக்கான காட்சிகள் மொத்தமாக போனதோடு அதை படமாக்க யூடியூபில் தாங்கள் சம்பாதித்த பணம் மொத்தத்தையும் செலவு செய்தது மட்டுமின்றி மேலும் கை காசையும் போட்டு எடுத்ததாகவும் தற்பொழுது அதை மீட்க லட்சக்கணக்கில் செலவாகும் என சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு செலவிட காசு இல்லாமல் ஜீரோவாகி இருக்கிறோம் என இருவரும் எமோஷனலாக பேசியிருக்கின்றனர். இதனால் இனி புள்ளத்தாச்சி வெப்தொடரின் அடுத்தடுத்த எபிசோடுகள் வராது என்பதையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை பார்த்த ரசிகர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.